வெற்றிக் கழகத்தில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் குஷி மோகனுக்கு எதிராக அக்கட்சி நிர்வாகிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு போர்க்கொடி தூக்கினர். இந்த நிலையில் அவர்கள் 4 பேரும் கழகத்திற்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதால் 4 பேருடனும் கட்சி நிர்வாகிகள் தொடர்பில் இருக்க வேண்டாம் என குஷி மோகன் வாட்ஸ்அப் குழுக்களில் பதிவிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் பணம் பெற்றுக்கொண்டு தெற்கு மாவட்ட செயலாளர் குஷி மோகன் செயல்படுவதாக அக்கட்சியை சார்ந்த சீமான், இளையராஜா, சுஜய், அசாருதீன் என்ற 4 பேரும் கடந்த மார்ச் 26ஆம் தேதி ஊடகங்களை சந்தித்து பேட்டியளித்தனர். அவர்கள் பேசியபோது தமிழக வெற்றிக் கழகத்தில் நகர மற்றும் மாவட்ட பதவிகளுக்கு 3 லட்சம் முதல் 15 லட்சம் ரூபாய் வரையிலும் விழுப்புரம் தாவேகா தெற்கு மாவட்ட செயலாளர் குஷி மோகன் கேட்கிறார். மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் கட்சிக்கும் சம்பந்தமே இல்லாதவர்களுக்கும் பொறுப்பு வழங்குகின்றனர் என பேசியிருந்தனர். இந்த நிலையில் 5 நாட்கள் கழித்து விழுப்புரம் தமிழக வெற்றிக் கழக தெற்கு மாவட்ட செயலாளர் குஷி மோகன் விழுப்புரம் நகரத்தை சேர்ந்த 4 பேரும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்ட காரணத்தினால் மாவட்ட கழக தோழர்கள் இவர்களோடு எந்த ஒரு தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு சீமான், குமரேசன், சுஜய் உள்ளிட்டவர்கள் தளபதி மக்கள் இயக்கத்தில் சேர்ந்த காலத்தில் இருந்து இதுவரை எந்தவித உழைப்பையும் இயக்கத்திற்கும் தற்போது கழகத்திற்கும் கொடுத்ததில்லை. அதற்கு மாறாக இயக்கத்திற்குள் குழப்பத்தை மட்டுமே ஏற்படுத்திக் கொண்டு இருந்தார்கள். அதனாலேயே இதுநாள் வரை இவர்களுக்கு மக்கள் இயக்கத்தில் எந்த ஒரு பொறுப்பும் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்படவில்லை எனவும் தமிழக வெற்றிக் கழக வாட்ஸ்அப் குழுவில் குஷி மோகன் பதிவிட்டுள்ளார். மேலும் இளையராஜா, முகமது அசாருதீன் ஆகிய இருவரும் தமிழக வெற்றிக் கழகம் முதல் மாநில மாநாட்டிற்கு பிறகு தங்களை ஆன்லைன் மூலமாக கழகத்தில் இணைத்துக் கொண்டு கட்சியில் சேர்ந்த சில நாட்களிலேயே கட்சிக்குள் குழப்பத்தையும் பிரிவினையையும் ஏற்படுத்தி வருகின்றனர். அதோடு பல கட்சிகள் மாறி தமிழக வெற்றிக் கழக கட்சிக்கு வந்து வெளியேறிய ஒருவருடன் கூட்டு சேர்த்து பணத்தை பெற்றுக்கொண்டு மீடியாக்கள் மூலமாகவும் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் கழகத்திற்கு எதிராக தொடர்ந்து தரக்குறைவான விமர்சனங்களையும் உண்மைக்கு மாறான செய்திகளையும் பரப்பி வருகின்றனர். எனவே எதிர்வரும் காலங்களில் மேற்கண்ட 4 நபர்களுடன் கழக தோழர்கள் யாரும் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று தலைமை கழக அறிவுறுத்தலின் பேரில் கேட்டுக்கொள்வதாக குஷி மோகன் வாட்ஸ்அப் குழுவில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கட்சி பதவிக்காக பணம் வாங்குவதாக குஷி மோகன் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தற்போது அவர் இவ்வாறு கூறியிருப்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது.